வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் டிசைனர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஷேப்ஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இப்போ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ரிவர்ஸ் லாக் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டிசைன் வந்து எப்படி எந்த டைரெக்ஷனில் போகிறோம், இப்படி மேலே போகிறோமா இல்லை இப்படி சைடில் போகிறோமாங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். இப்படி நம்ம மேலே போகிற மாதிரி இருந்தால் நீடில் வந்து அந்த டிசைன் பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது இந்த நீடிலோட எட்ஜ் வந்து டிசைனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். குத்திட்டு சுற்றி எடுக்கிறோம். இந்த எட்ஜு கிட்ட மட்டும் நம்ம வழக்கமாக போடுற செயினை விட குட்டியாக ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுட்டு அதை டைட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம டேர்ன் பண்ணுறோம். பாருங்கள், குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அதை டைட் பண்ணிவிட்டு இப்படி டேர்ன் பண்ணோம்னா இந்த எட்ஜ் வந்து கரெக்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும், ஷார்ப்பாக. இப்போ டிசைனோட ஷேப் வந்து கீழே பார்த்துருக்கு. ப்ராக்டிஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பாமையே ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த எட்ஜ் வந்து நாட் போட்டுட்டு சின்ன லாக் போட்டுட்டு இப்படி திருப்பணும். ஃப்ரேமை திருப்பி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரேம் ஒரே இடத்துல இருக்கட்டும். உங்கள் கை மட்டும் அந்த நீடிலோட டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கட்டும். இப்போது லாக் வந்து கொஞ்சம் பெருசாக செயின் எடுத்திருக்கேன். ஏற்கனவே போட்ட செயினை வந்து பிடிச்சிக்கிறேன். இப்படி இப்படியும் லாக் போடலாம். புதுசாக ஒரு செயின் போட்டு லாக் போடலாம். இப்போ சர்க்கிளில் பாருங்கள், குத்துறேன், ரிவர்ஸ் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் அப்பர் சைடில் வந்து டிசைனை நோக்கி நீடில் வச்சுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரேமை வந்து டைரக்ஷன் திருப்பாங்க. உங்கள் கையிலையே வந்து எந்த டைரக்ஷனில் நம்ம போடுறோமோ அந்த டைரக்ஷன்லேயே கையை வந்து நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் டிசைன் இருந்தாலும் அதை ஈஸியாக போட முடியும். பாருங்கள், எல்லா டைரக்ஷன்லேயும் நமக்கு வந்து சுற்றி நூலை எடுக்க தெரியணும். பார்த்தீங்களா? இப்போது லாக் வந்து இதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சு போட்டு சொல்லி தந்தேன். இப்போ உள்ள ஒரு செயின் போட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இப்படியும் லாக் போடலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம். இப்போ ஸ்கொயர் ஷேப்புக்கு அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த எட்ஜ்லேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே சென்டர்லேருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது இந்த ஷார்ப்புக்கு வந்தாச்சு. இந்த ஷார்ப்புக்கு வந்ததுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் போட்டு அந்த இடத்த டைட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம டைரக்ஷன் திருப்பணும். இந்த எட்ஜ் வந்தாச்சு. குத்தி சின்ன லாக் போட்டுட்டு ஆப்போசிட் சைட் திருப்புறேன். இப்போ கீழே பார்த்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ லாக் போட்டுட்டேன். இந்த எட்ஜில் குட்டி லாக் போட்டுட்டேன். இப்போ நாட் போடுறது வந்து 2 விதமாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து இப்படி பெருசாக எடுத்துட்டு உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு செயின் எடுத்து போடுறது. இந்த நாட் வந்து எப்படின்னா, நீங்கள் எடுத்துட்டு ஏற்கனவே போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே போட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ராவை இழுத்த நூலை இப்படி லாக் பண்ணுறது. இந்த மாதிரி 2 வகையாகவும் நாட் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.